ஆர்மிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாம்ஜின் பிஎல்எஃப். ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். நாம்ஜின் ஒன் ஷாட் நேம் ஃபர்ஸ்ட் டே நைட். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜின்னு வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அது கோட் சூட்லாம் போட்டு நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. வர எல்லாருமே ஹாப்பி பர்த்டே ஜின், ஹாப்பி பர்த்டே ஜின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம ஜின்னுக்கா ஐயோ இவ்வளோ நேரம் ஆகுது, எல்லா கெஸ்ட்டும் வர ஆரம்பிச்சிட்டாங்க, இவன் என்னதான் பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கா, எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க, இவ்வளோ நேரமா அப்படி அந்த ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, நம்ம ஜின் கிட்ட பேசிக்கிட்டே முன்னாடி இருக்க கிராசிங்கை பார்க்க மறந்துடுறாங்க. அங்கேருந்து ஒரு கார் ஃபோர்ஸாக வந்துட்டுருக்கு. இதை பார்த்த உடனேயே பிரேக் போடுறாங்க. பட் இருந்தாலும் லைட்டாக மோதிடுதா. அந்த இடத்துலையே நம்ம ஜின்னோட ஃப்ரெண்டு கத்திக்கிட்டே விழ போகிறாங்க. அப்படியும் கையில் இருக்க அந்த கேக்கை கீழே விழுந்துட்டாரா, லைட்டாக காலில் அடிபட்டுருச்சு. இதை பார்த்தோன்னே காருக்குள்ளே அந்த ஒரு பர்சன் வந்துட்டு இறங்க மாட்டேங்கிறாரு. அதுக்கு பதில் அந்த டிரைவரை தான் இறங்க சொல்கிறாங்க. என்னாச்சுன்னு போய் பாரு அப்படின்றாங்க. இந்த மாதிரி அந்த பையன் கையில் கேக் வச்சுருந்தான், அவனுக்கு காலில் அடிபட்டுருச்சு, அவனால் எந்திரிக்க கூட முடியல அப்படின்றாங்களா. சரி அந்த பையனை ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கேருந்து பார்க்குறாங்க. ஜின்னோட ஃப்ரெண்டா காலில் அப்படியே மெதுவாக நடந்து வந்துட்டு, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என் காலில் அடிபட்டுருக்கு, உங்களால் தான் அடிபட்டுச்சு, ஒழுங்காக என்ன ஹாஸ்பிட்டலில் விடலைனாலும் பரவாயில்ல, என்னை இந்த இடத்துக்கு கொண்டு போய் விடுங்க, இன்றைக்கி என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அவனுக்காக தானே இந்த கேக்கை வாங்கிட்டு போகிறேன், அவன் எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கான், அவன்கிட்ட நான் அதை கொடுத்தே ஆகணும் அப்படின்றாங்களா. அதுக்கு உள்ளே இருக்க அந்த பர்சன் சொல்கிறாங்க, உனக்கு அடிபட்டுருக்கு, ஆனால் இதை விட உன் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறது தான் உனக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. அது எப்படி சொல்கிறது, அவன் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான், அவனோட விஷ் இதுவாக கூட இருக்கலாம்ல, எவ்வளோ ஆசையாக அவன் வெயிட் பண்ணுவான், அவனோட விஷயம் நான் நிறைவேற்றியே ஆகணும், என் காலில் லைட்டாக தான் பிளட்டு வருது, நான் ஆயில்மெண்ட் போட்டு கட்டு போட்டால் எனக்கு சரியாகிடும் அப்படின்றாங்களா. அதுக்கு உள்ளே இருக்க பர்சன் கோவம் வருது, என்னடா இப்படி இருக்க, உனக்கு ஃப்ரெண்டோட பர்த்டே தான் முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்களா. ஆமாம் எனக்கு அவன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பர்சன் சொல்கிறாங்க, இங்கே பாரு, இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா சரி, நான் என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி நான் உன்னை ஹாஸ்பிட்டலில் சேர்க்க சொல்கிறேன், இந்த கேக்கை கொண்டு போய் நானே கொடுத்துட்றேன், உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. ஆனால் அது உனக்கு எப்படி அவங்கள தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க. அவனோட அட்ரஸை கூட நான் போய் கொடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. அப்போது அந்த அசிஸ்டன்ட் இருக்காங்களா, அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குது, அதை விட்டுட்டு நீங்கள் என்ன இவரை பார்க்க போயிட்டுருக்கீங்க. அப்போ ஆரம் சொல்கிறாரு, எனக்கு தான் இப்படி ஒரு ஃப்ரெண்டு இல்லை, ஆனால் அவனுக்கு இப்படி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அந்த அவனோட விஷயம் இவன் விஷ் மாதிரி நினைக்கிறான், அப்போ இவன் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கணும், ஸோ இவனுக்காக எனக்கு பண்ணணும்னு தோணுது, மற்ற எதுக்காகவும் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அதை வாங்குறாங்களா. அதுக்கு அசிஸ்டண்ட் பாஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா. அதை விடு அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம ஜின்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. என்னோட பேர் கிம் நம்ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரு. நம்ம ஆரமும் அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே வெளியே ஒரு பையன் நின்றுட்டுருக்கான், அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜின்னு தான். ரொம்ப நேரமாக எங்கடா இவன் ஆளை காணோம், ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி ஒரு சோகமாக நின்றுட்டுருக்காரு. இதை நம்ம ஆரம் பார்த்துட்டு, நீ தான் அந்த பர்த்டே பாயா, உனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க நீ ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க, என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சா, அவன் எங்கே இருக்கான், அவன் தானே இதை வாங்கிட்டு வரணும், நீங்கள் ஏன் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. அதுக்கு நம்ம ஆரம் சொல்கிறாரு, அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, பட் லைட்டாக தான், அவனை நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன் அப்படின்றாங்களா. இந்த கேக்கை தயவு செஞ்சு உள்ளே போய் வச்சுருங்க, நான் அவனை பார்க்க போகணும் அப்படின்றாங்க. அதுக்கு ஆரம் சொல்கிறாரு, இல்லை அவன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான், என்னோட அசிஸ்டன்ட் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்படின்றாங்களா. இல்லை அவன் எனக்காக இதை பண்ண போனான், ஆனால் எனக்காக இப்படி ஆயிட்டான், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்காரா. ஆரம்க்கு இதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருக்கு, அப்பா என்னடா இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. சரி நீ போய் ஃபஸ்ட்டு உள்ளே போ, உனக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்கல்ல அப்படின்றாங்களா. எவ்வளோ பேர் வெயிட் பண்ணாலும் ஆனால் எனக்காக ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒரு ஃப்ரெண்ட் தான், அவன் தான் அப்படின்றாங்களா. இதே டைமில் அவங்க ஃப்ரெண்டு வந்துடுறாங்க. நம்ம ஆரமோட அசிஸ்டன்ட் தான் கூட்டிகிட்டு வராங்க. சரி நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் இருக்க ஒரு ரிங்கை எடுத்து நம்ம ஜின் கையில் மாட்டி விடுறாரு. என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த ரிங் உனக்கு கரெக்டாக செட் ஆகுது அப்படின்றாங்க. நான் அதை கேட்கல, இப்படி நீ பாட்டுக்கு ரிங்கை போட்டு விட்டுருக்கே, இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அர்த்தம், மேரேஜ் ஆகிடுச்சுண்ணா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் உனக்கு ஜஸ்ட்டு பர்த்டே கிஃப்டாக இதை போட்டு விட்டேன், இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா. அப்போ நம்ம ஜின்னோட ஃப்ரெண்டு, நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நீங்களும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா. அது எப்படி நான் வர முடியும், எனக்கு முக்கியமான ஒர்க் இருக்குது அப்படின்னு ஆரம்பி சொல்கிறாரு. ஆனால் அந்த ஒர்க்கை தான் நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஜின்னோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க. ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்களா.
அதுக்கு நம்ம ஜின்னோட ஃப்ரெண்ட் சொல்கிறாரு, ஜின் அவரை கூப்பிடு அப்படின்றாங்களா. நான் ஏன் கூப்பிடணும், அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. ஓ, யாருன்னே தெரியாதவன ரிங்கு கொடுத்தா அதை போட்டுப்பியா, இதுக்கு மட்டும் உனக்கு இது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. அது நான் ஒன்றும் கேட்கவே இல்லையே, இது அவனாக தானே போட்டு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கலட்ட பார்க்குறாங்க, கலட்ட முடியல. சரி, இப்போ நீ அது எதுக்கு கலட்ட நினைக்கிற, உனக்கு பிடிக்கலையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. ஆமாம், நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாத, நீ பாட்டுக்கு வந்து போட்டுவிடுவ, அதை நான் வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. சரி விடு, அதை முடிஞ்சா நீ கழட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்க்குறாரு. அப்போ நம்ம ஜின்னோட ஃப்ரெண்டு, ஒரு நிமிஷம் இல்லைங்க, நீங்கள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதனால் என் ஃப்ரெண்டோட பர்த்டேல கலந்துக்கோங்க அப்படின்றாங்களா. ஆனால் உன் ஃப்ரெண்டுக்கு தான் விருப்பமே இல்லையே அப்படின்றாங்க. ஜின்னு பார்க்குறாரு, இந்த ரிங்கை வேற கழட்ட முடியலையா. சரி, நான் இந்த ரிங்கை கழட்டி தர வரைக்கும் நீ என் பர்த்டே பார்ட்டியில் இருக்கலாம் அப்படின்றாங்களா. அப்போ நீ இந்த ரிங்கை கழட்டி கொடுத்துட்டா நான் கிளம்பிடவா அப்படின்றாங்க. கிளம்பிக்கோ அப்படின்றாங்க. சரி, அப்போ நீ இந்த ரிங்கை எனக்கு எப்போ கழட்டி கொடுக்குறியோ அது வரைக்கும் நான் கூட தான் இருப்பேன், இது ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வேற ப்ராமிஸ் பண்ணிடுறாரா. ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயையோ, இது கலட்ட முடியாமல் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஆரம் அப்படியே பார்த்து கண்ணடிச்சுட்டு உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இவன் என்ன பண்ணுறான், என்னோட பார்ட்டிக்கு என்ன உள்ளவான்னு கூப்பிடுறான், அது கண்ணடிச்சுட்டு வேற போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. தென் இப்போ நம்ம ஜின்னு கேக் கட் பண்ண போகிறாரா. அப்போ ஜின் வீட்டில் இருந்து வீடியோ கால் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பர்த்டே பார்ட்டி பண்ணுறல, இது எனக்கு வீடியோ கால் பண்ணி காமி அப்படின்ட்டு இருப்பாங்களா. அதனால் நம்ம ஜின்னும் வீடியோ கால் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்து காமிச்சிட்ருக்காங்க. நம்ம ஜின்னு கேக் கட் பண்ணுறாரு. கட் பண்ணிவிட்டு அவர் ஃப்ரெண்டுக்கு ஊட்டி விட போகிறாரா. ஃப்ரெண்டு என்னால் இப்போ கேக் சாப்பிட முடியல மச்சான் அப்படின்றாங்களா. அதெல்லாம் முடியாத, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை துணிச்சு விட்டுறாங்க. தென் ஜின்னுக்கும் ஊட்டி விட்டுறாங்களா. ஆரம் பார்த்துட்ருக்காரு, பட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் நிற்கிறாரு. நம்ம ஜின்னும் அப்படியே ஆரம்ப கிராஸ் பண்ணி போய் பக்கத்தில் இருக்க ஒரு அங்கிளுக்கு கொடுக்குறாங்க. அந்த அங்கிளும் ஜின்னுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. சரிப்பா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் போகிறாங்க. போனதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே ஆரம் பக்கத்தில் போயிட்டு இன்னொருத்தர் கொடுக்குறாங்க. ஆரம் பார்த்துட்டே இருக்காரு, இவன் இப்போதைக்கு நம்ம கொடுக்க மாட்டான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை அப்படியே கையில் எடுத்துகிட்டு வராரா. அப்படியே ஜின்னோட கையை பிடிச்சி அவரே வாயில் வச்சுக்கிறாரு. என்னடா பண்ணிட்டுருக்கா, கையை விடு அப்படின்றாங்களா. டேஸ்ட்டாக இருக்குது, அதுவும் கையில் கொடுக்குறேன், இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றாங்களா. ஜின்னுக்கு கோவம் வருது. என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்களா. ஐயையோ, இங்கே நிறைய பேர் இருக்காங்களா, இதை நான் பார்க்கவே இல்லை, மன்னிச்சிருங்க, நான் எப்போதும் பண்ணுற ஒரு இதில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரா. பரவாயில்ல, உனக்கு கேக் பிடிச்சிருக்கா அதனால தானே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஜின்னோட ஃப்ரெண்டுக்கு இதை பார்த்து சிரிப்பு வருது. இது விதி போல் இவங்க 2 பேரும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. தென் ஆரம் ஜின்னு பக்கத்தில் போயிட்டு, உனக்கு என்னோட கிஃப்ட் பிடிச்சிருக்குல்ல, அப்போ அதை நீயே வச்சுக்கோ அப்படின்றாங்களா. எதை சொல்கிற அப்படின்றாங்களா. அதான் என்னோட ரிங் அப்படின்றாங்களா. ஐயோ, நான் இதை வேற மறந்துட்டேன், இரு தயவு செஞ்சு இங்கே இரு, நான் இதை கலட்டி கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் நீ போய்க்கோ அப்படின்றாங்க. நீ அதை கலட்டெல்லாம் வேணாம், நீயே வச்சுக்கோ அப்படின்றாங்க. முடியாது, நீங்கள் இரு, நான் உனக்கு கலட்டி கொடுத்தேன் அவன் அப்படின்றாங்க. சரி, அப்போ ஃபங்க்ஷன்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் கழட்டி கொடுன்றாங்களா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேக்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லாமே பார்ட்டியை ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம ஜின்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்துட்டு கேம் மாதிரி விளையாடிட்டுருக்காங்க. ஆரம்பம் அப்படியே சைடில் நின்று பார்த்துட்டு தான் இருக்கார். பட் அவர் பார்ட்டியில் கலந்துக்கல, ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இருக்காங்கல்ல அதனால். அப்போ ஜின்னுக்கிட்ட கேட்குறாங்க. ஜின்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு சொல்லுது, என்ன ஜின், உனக்கு ரிங்கெல்லாம் போட்டு விட்டுருக்காங்க, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இது கிடச்சிருச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. ஐயோ நீயுமா, இது ஒன்றும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் போட்டு விட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் இப்படி பார்க்குறாங்களா. ஆரம்பிச்சுட்டு அப்படியே திரும்பிக்கோ அப்படின்றாரு. நம்ம ஜின் திரும்பிட்டு, இல்லை இது எனக்கு என்னோட ஒரு ஃப்ரெண்ட் கிஃப்ட் பண்ணது அப்படின்றாங்க. இல்லை, அது உண்மையாலுமே உன் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஸ்ட்ரைட்டாக கேட்குது. அந்த பொண்ணுக்கு நம்ம ஜின்னு ரொம்பவே பிடிக்கும். பட் ஜின்னுக்கு அது மேலே அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் கொடுத்தது, ஸோ அதை நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சேட் ஆகுது. நம்ம ஜின்னுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருந்திருக்கோம், அந்த பொண்ணை ஞாபகத்தில் வச்சுட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்கிறாரா. இதை பார்த்துட்டு ஜின்னோட ஃப்ரெண்டை, டே மறுபடியும் இப்படி பண்ணுறியாடா அப்படின்றாங்களா. அப்போ நம்ம ஜின் யோசிச்சு பார்க்குறாரு. நம்ம ஜின் யூனிவர்சிட்டி படிச்சுட்டு இருக்கப்போ இதே மாதிரி பர்த்டேக்கு அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம், இதே மாதிரி தான் ரிங்கும் கொடுத்துருக்கோம். பட் அந்த பொண்ணு அடுத்த வருஷம் பர்த்டேக்கு பிரேக்கப் பண்ணிட்டு போயிருக்கோம். அதனால தான் நம்ம ஜின்னு எப்போ பாரு ட்ரிங்க்ஸ் பண்ணுவார் பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்சால். அதே மாதிரி தான் இந்த டைமை பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் அவங்க ஃப்ரெண்டு சொல்ல சொல்ல கேட்காம எடுத்து பண்ணிகிட்டே இருக்கார். இப்போ அந்த பொண்ணு கரெக்டாக அந்த டைமுக்கு வருதா, ஜின் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு, இவன் தான் என்னோடய பாய் ஃப்ரெண்ட், எனக்கும் இவனுக்கும் நெக்ஸ்ட் டே மேரேஜ் ஆக போகுது, ஸோ கன்ஃபார்மாக வந்துரு அப்படின்றாங்களா. நான் எப்படி வருவேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே பார்த்துட்டு, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கலங்கி போய் நிற்கிறாரு. என் பர்த்டே அதுமா, எனக்கு இப்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடுது கிஃப்ட்டை கொடுத்துட்டு.
இதை நம்ம ஆரமும் நோட் பண்ணுறாரு. பட் அப்படியே தெரியாத மாதிரியே நின்றுட்டுருக்காரு. தென் நம்ம ஜின்னு நல்லாவே குடிச்சிடுறாரா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டி முடிஞ்சோடனே போயிடுறாங்க. தென் அங்கே ஜின்னோட ஒரு ஃப்ரெண்டு நிற்பார்ல, அவர் மட்டும் நின்றுட்டுருக்காரு. ஆரமோட அசிஸ்டண்ட்டும் நிற்கிறாங்க. ஜின்னோட ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க, நான் இவனை கொண்டு போய் விட்டுடுறேன், அவனோட ரிங்கு தானே உங்களுக்கு வேணும், அதை நானே கழட்டி கொடுத்துட்றேன் அப்படின்றாங்களா. ஆரம் சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் அவனோட ரிங்லாம் வேணாம், அதை நான் அவனுக்கு கிஃப்டாக கொடுத்தது, அது அவன் கையில் இருக்கட்டும், நீ ஒன்றும் கலட்ட வேணாம், தயவு செஞ்சு அவன் என்னோட அட்ரஸ் கேட்டாலுமே நீ அவன்கிட்ட கொடுக்காத அப்படின்றாங்களா. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா அவன் ரிங்கை கழட்டி திருப்பி என்கிட்ட கொடுப்பான், அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், நான் அவனுக்கு அதை ஆசையாக ப்ரெசென்ட் பண்ணது, ஸோ எனக்கு அது வேணாம் அப்படின்றாங்களா. ஆனால் அதுக்கு அவன் ஒத்துக்கணுமே அப்படின்றாங்க. பரவாயில்ல, அவன் அப்படி அதை கலட்டணும்னு நினச்சி சொன்னானா, நீ அவனோட என்னோட அட்ரஸை மட்டும் சொல்லாத, கேட்டாலே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடு, அன்எக்ஸ்பெக்டடாக எப்படி பார்த்தியோ அதே மாதிரியே சொல்லு அப்படின்றாங்களா. நான் சொல்கிறேன், பட் இருந்தாலும் எனக்கு உங்களை தெரியும் அப்படின்றாங்களா. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என்னை விட சின்ன பையன் தானே அப்படின்றாங்களா. என்ன சொல்கிற அப்படின்றாங்களா. நம்ம யூனிவர்சிட்டி ஞாபகம் இருக்கா? இதே நீங்கள் படித்த அதே யூனிவர்சிட்டியில் தான் நானும் படித்தேன். நானும் ஜின்னும் நாங்கள் 3rd இயர் படிக்கும்போது தான் நீ 2nd இயர் ஜாயின் பண்ண. அப்போது ஜின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணான்னு சொன்னேன், அது ஞாபகம் இருக்கா? ஒரு பொண்ணு கூட இப்போ வந்து கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுச்சு. அந்த பொண்ணுக்கு உன் ஃப்ரெண்டு மேலே ஒரு க்ரஷ்ஷு. அப்போ தான் நாங்கள் ஒன்று அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ணோம். பட் அவ்வளோவா எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்துருக்கோம், அதான் ஜின்னும் பார்த்துருக்கோம். ஜின்னுக்கு உன் மேலே எதனால கோவம்னு இப்போ புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. ஆரம்புக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னது, அது என்னோடய ஃப்ரெண்டு மேலே தானே க்ரஷ்ஷு, ஆனால் என்ன எதனால் பிடிக்காம போகணும்? ஏன்னா உன் ஃப்ரெண்டு லவ் பண்ணது வேறு பொண்ணை, ஆனால் நீ பார்த்து விட்ட வேலையால் இந்த பொண்ணு இருக்குது பார்த்தியா, ஜின்னை லவ் பண்ண அந்த பொண்ணு, அது எனக்கு இவனை தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த பையனை காமிச்சு விட்டு போயிடுச்சு. நான் என்ன வேலை பண்ணேன்? ஆமாம், உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இந்த லெட்டரை நான் தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னேன், ஜின்னு கொடுத்ததா சொல்லி. ஆனால் நீ மறந்துட்டு இவன் கொடுத்தது மாதிரியே அந்த இதை போர்ட்ரேட் பண்ணிட்ட. அதனாலவே அந்த பொண்ணு ஜின்னை பிரேக்கப் பண்ணிட்டு அவனை போய் ப்ரப்போஸ் பண்ணிச்சு. அந்த பையனுக்கும் அப்போ பிரேக்கப் ஆனனால இவளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். ஸோ அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஜின்னுக்கு உன்னை பிடிக்காம போனதுக்கு காரணம் இதுதான், உன்னால தான் அப்படின்றாங்களா. ஆரம்புக்கு தலையே சுற்றுது. என்னப்பா, நான் இதில் நடுவில் இல்லவே இல்லையே, ஏய் உன்னால தான் ஆரம்பிச்சிச்சின்னு சொல்கிறேன்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட ஃப்ரெண்ட் சொல்கிறாங்களா. அப்போ உனக்கு ஸ்டார்டிங்லேயே எனக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. லைட்டாக இருந்துச்சு, அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி. அதுக்கப்புறம் இவன் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நீ தான் அவனே. அதுவும் ஒன்று, அந்த பொண்ணு பார்த்தும் பார்க்காத மாதிரி போனா, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. எனக்கு ஞாபகம் இல்லையே, நான் அவளை அவ்வளவா நோட் பண்ணலை. இல்லை, அவள் உன்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போனா. ரீசன் என்னென்னா உன்னோட ஃப்ரெண்டை அவள் ஃபஸ்ட்டு லவ் பண்ணால, அதனால தான் அப்படின்றாங்களா. ஓ அப்படியா? ஆனால் எனக்கு அந்த ஃப்ரெண்டு ஞாபகமே இல்லை. ஏன்னா எனக்கு யூனிவர்சிட்டியில் நடந்த எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன், அவ்வளோவா எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்றாங்களா. இதனால தான் உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை ஆராம் அப்படின்றாங்களா. ஜின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. ஏய், எவ்வளோ தைரியம் இருந்தா அவள் என்னை விட்டு போவா, அது என் பர்த்டேக்கு வந்துட்டு எனக்கே இப்படி கிஃப்ட்டு கொடுத்துட்டு போகிறாளா, எனக்கு ஒன்று இந்த கிஃப்ட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிகிற. அதாவது அப்படியே ஆரம் மேலே பற்றுதா. ஐயோ, உன் மேலே பட்டுருச்சா, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பட்ட இடத்துல தடவி குடிக்கிறாரு. நம்ம ஆரமோட செஸ்ல தான் பட்டிருக்கோமா, என்னை மன்னிச்சிடு மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு தடவி குடிக்கிறாரா. அப்படியே நம்ம ஜின்னோட கையை பிடிக்கிறாங்க. எதுக்கு என் கையை பிடிக்கிற அப்படின்றாங்களா. நீ எங்கே கையை வைக்கிறான்னு உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்றாங்க. அப்போ ஜின்னு அப்படியே மயங்கி ஆரம் மேலேயே விழுந்துடுறாங்க. ஆரம் அப்படியே கையை பிடிச்சிட்டே அந்த ரிங்கை பார்த்துட்டு இப்படி பார்க்குறாரா. அப்போ அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நான் வேணா இவனை கொண்டு போய் அவனோட வீட்டில் விட்டுறவா அப்படின்றாங்க. இல்லை, அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான், ட்ரிங்க்ஸ் பண்ணி தான் வீட்டுக்கு போக மாட்டான், எப்பொழுதுமே என் வீட்டுக்கு தான் வருவான் அப்படின்றாங்களா. ஆனால் எனக்கு இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, என் வீட்டில் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க, இப்படி ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணுற பையனை பார்த்தா அவ்வளோதான், நான் எப்படியோ வீட்டில் விட போகிறேன்னு தெரில அப்படின்றாங்களா. நான் வேணா இவனை என் வீட்டுக்கு கூப்பிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. இல்லை, உங்களை யாருன்னே தெரியாது, அப்புறம் எப்படி, நீ தான் சொன்ன யூனிவர்சிட்டியில் படித்தேன் அப்படி இப்படின்ட்டு, இப்போ என்னை யாரும் தெரியாதுன்னு சொல்கிற அப்படின்னு ஆரம்பிக்கிறாரா. அப்போது அது வந்து, இல்லை, நான் எப்படி என் ஃப்ரெண்டை விடுவேன், என்னை நம்பு, நான் நாளைக்கு காலைல அவனை விட்டுருவேன் அப்படின்றாங்களா. ஆனால் என் ஃப்ரெண்டை என்னால் அப்படி விட முடியாது அப்படின்றாங்க. சரி, அப்போ நீயும் வேணா என் வீட்டுக்கு வா அப்படின்றாங்க. ஐயையோ, என் பேரண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லிட்டேன், நான் லேட்டாக போனேன்னா என்ன அவ்வளோதான், நான் கிளம்பி ஆகணும் அப்படின்றாங்க. அப்போ நீ ஜின்னையும் கூட்டிகிட்டு போறியா அப்படின்றாங்க. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில அப்படின்றாங்களா. நீ அவனை ஏன் கிட்டே விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, பட் இருந்தாலும் ஆரம்பை நம்பி சரி நான் அமுச்சு விடுறேன், அவனை நீங்கள் பார்த்துட்டு டெய்லி எனக்கு அந்த மாதிரி அப்டேட் கொடுத்துட்டே இருங்க அப்படின்றாங்களா. என்ன அப்டேட் கொடுக்கணும், டெய்லி சொல்கிறேன். இல்லை 10 நிமிஷத்துக்கு, அரை மணி நேரத்துக்கு அந்த மாதிரி அப்டேட் கொடுத்துட்டே இருங்க, ஏன்னா என் ஃப்ரெண்டு எனக்கு ரொம்பவே முக்கியம். அது எனக்கு நல்லாவே தெரியும் உன் ஃப்ரெண்டு எவ்வளோ முக்கியம்னு. உனக்கு காலில் அடிபட்டுருக்குல்ல, போய் ரெஸ்ட் எடு அப்படின்றாங்க.
நான் போகிறேன் அப்படின்றாங்களா. இரு எப்படி போ, என் டிரைவர் வருவான், நீ அவன் கூட போ அப்படின்றாங்களா. டிரைவர் வந்துட்டு ஆல்ரெடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்கிறாங்களா. எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் போவான் அப்படின்றாங்க. இல்லை அவங்க வீட்டில் ஏதோ முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு, அதனால் போகணுன்னு சொன்னான் அதான் அப்படின்றாங்களா. சரி அப்போ அசிஸ்டன்ட் நீயே கொண்டு போய் அவனை விட்டுரு அப்படின்றாங்களா. என்னது நானா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கேட்குறாங்களா. ஆமாம் நீ தான். நான் எப்படி உங்களை தானே விடணும் அப்படின்றாங்க. நான் சொன்னேன் கேட்பியா இல்லையா, எனக்கு இப்போ முக்கியமான ஒரு விஷயம் வந்துடுச்சு, ஸோ நீ அவனை கொண்டு போய் விட்டுரு அப்படின்றாங்க. அசிஸ்டண்ட்டும் இப்படி மூஞ்ச பார்க்குறாங்களா. நான் ஒன்று உங்களை எதுவும் பண்ணிட மாட்டேன் அப்படின்றாங்களா. உனக்கு அவ்வளோதான், நான் ஒன்றும் உனக்காகலாம் ஒன்றும் பயப்பட கிடையாது, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. தென் இங்கேயா நம்ம ஜின்னு அப்படியே முழிச்சு பார்க்குறாரு. நீ ரொம்பவே எனக்கு வாமா இருக்க அப்படின்றாங்களா. என்னது நான் வாமா இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீ எப்போ என் ரிங்கை கழட்டி கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. அதெல்லாம் தர முடியாது, நான் தரமாட்டேன் அப்படின்றாரா. நீ ஆல்ரெடி என்னை விட்டு போயிட்ட, நான் இனிமேல் எப்படி உன்னை விட்டு கொடுப்பேன், நீ எனக்கு ரிங் கொடுத்த ஞாபகம் இருக்கா, அப்போ ஏன் ரிங்கை வாங்கிக்கிட்டேன், இனிமேல் நான் கொடுக்க மாட்டேன், இது எனக்கு தான் அந்த ரிங் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாரா. அதுக்கு சொல்கிறாங்க, நான் உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, நான் உன்னோட இப்போ இருக்க ஒரு பையன், பாரு நான் ஒரு பையன் அப்படின்றாங்களா. ஜின்ன பார்த்துட்டு ஐயையோ நான் ஒரு பையன் மேலே சாஞ்சிருக்கேன், தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறாங்களா. போய் விழுந்துடுறாரு. எனக்கு கால் வலிக்குது, என்னை தள்ளி விட்டுட்டான், யாராவது என்னை காப்பாற்றுங்க, போலீஸ் போலீஸ்ன்னு சொல்லி கத்துறாரா. ஜின் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்னது போலீஸா, நான் உன்னை வேணும்னே தள்ளி விடல, என்னை மன்னிச்சிரு அப்படின்றாங்களா. ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ண, உன்னோட அந்த கல் மாதிரி இருக்க கிஃப்ட்டை என் மேலே தூக்கி போட்டேன், எனக்கு இந்த இடம் வலிக்குது தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் என்னை பிடிச்சி தள்ளி விட்டேன், என்னை 2 கொலை பண்ண பார்த்துருக்கேன், நான் அவனை சும்மா விட மாட்டேன், போலீஸ் போலீஸ்ன்னு சொல்லி கத்துறாரா. ஜின்னு ஓடி வந்து பக்கத்தில், தயவு செஞ்சு அமைதியாரேன், நான் உன்னை தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன், சாரி அப்படின்றாரா. சாரியை நீயே வச்சுக்கோ, நீ என்னை கொலை பண்ண பார்த்தல அப்படின்றாரு. என்னை மன்னிச்சிடு அப்படின்றாங்க. ஆரம் ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு மெதுவாக கூப்பிட்றாரா. சொல்லு, என் பேர் ஆரம் தான் அப்படின்றாங்களா. இப்போ உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்குறாங்க. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, நீ எனக்கு அந்த ரிங்கு கொடுத்த பையன் தானே. ரிங்கை நான் தரமாட்டேன், ஏன்னா இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, என் கையை விட்டு வர மாட்டேங்குது பார்த்தியா, என் கைக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்றாரா. நீ என்ன பேசிகிட்ருக்க, குழந்தைத்தனமாக பேசிகிட்ருக்க அப்படின்றாங்களா. நானும் குழந்தெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம் வேலையை படுத்திக்கிறாரா. ஆரம் அப்படியே தூக்குறாங்க. தூக்கிட்டு ஆரம் வந்து ஜின்னை பார்த்துட்ருக்காங்க. ஜின்னா ட்ரிங்க்ஸ் பண்ண அந்த மயக்கத்துலையே நம்ம ஆரம் கிஸ் பண்ணிடுறாரு. ஆரம் அப்படியே ஷாக்கில் பார்க்குறாங்க. கண்ணு ரெண்டும் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்களா. என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மயங்கி விழுந்துடுறாங்க. இவனை பாரேன் எதுக்கு இப்படி பண்ணான், இவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டுக்கு கூட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அவரோட காரை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜின்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ நம்ம ஆரம் நல்லா தூங்குறாங்க ஜின் மேலே படுத்து. இவனை எப்படி நான் எழுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு டோரை அப்படியே மெதுவாக ஓப்பன் பண்ணி அழகாக நம்ம ஜின்னை தூக்கிட்டு போகிறாரு. தூக்கிட்டு போய் ஒரு பெட்டில் போடுறாரா. போட்டுட்டு நல்லா படுத்து தூங்கு அப்படின்றாங்களா. அப்போ நம்ம ஜின்னை கையை நல்லா பிடிச்சிட்ருக்காரு. விடு அப்படின்றாங்களா. நான் உன்னை விட மாட்டேன், ஏன்னா நீ எனக்கு வேணும் அப்படின்றாங்களா. என்ன சொல்கிற. ஆமாம் நீ எனக்கு வேணும், என் கூட இருக்கியா அப்படின்றாங்க. நான் ஒரு பையன் அப்படின்றாங்களா. எனக்கு நல்லாவே தெரியும் ஆரம் அப்படின்றாங்க. என்னது நான் ஒரு பையன் தெரியும், அப்படி இருந்து நீ ஏன் என் கூட இப்படி இருக்குன்னு நினைக்கிற, நான் கூட தூங்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்றாங்களா. ஆரம்புக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்க. இல்லை நீ குடிச்சிருக்க, அதனால் இப்போ வேணாம், நான் தனியாக ரூமில் போய் படுத்துக்கிறேன் அப்படின்றாங்களா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துடுறாரு. ஆரம்பம் அப்படியே ஜின்னு மேலே விழுந்துடுறாங்க. எனக்கு ரொம்பவே வேர்க்குது அப்படின்றாங்களா. உனக்கு வேர்க்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் ஷர்ட்டை கழட்டி விட்டுறாரா. என்ன பண்ணுற அப்படின்றாங்களா. உனக்கு தானே வேர்க்குதுன்னு சொன்னால் அதான் பட்டன்லாம் கழட்டி விட்டுட்ருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ என்னை என்ன பண்ண பார்க்குற அப்படின்றாங்களா. இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறதுலையும் உனக்கு இதெல்லாம் தெரியுதா அப்படின்றாங்களா. நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், நீ உனக்கு வேர்க்குதுன்னு சொன்னல அதான் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறாங்க. இப்போ நீ தாண்டா வந்து படுனா, இப்போ நீ என்னை தள்ளி விட்டுரு அப்படின்றாங்க. ஆமாம் நான் சொன்னேன், ஆனால் நீ இப்போ பக்கத்தில் ஒன்றும் வேணாம் போ அப்படின்றாங்களா. ஆனால் நான் எப்படி விடுவேன், நீ தான் ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்ட, ஸோ நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து என்னோட கையை பிடிச்சி கிஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் உன் கூட இருக்கணும்னு தோணுது அப்படின்றாங்களா. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு தூங்க போகிறாங்களா. தூங்காத, நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஜின்னுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் அடித்த மாதிரி இருக்கு. என்ன பண்ணுற அப்படின்றாங்களா. நான் உன்னை கிஸ் பண்ணால் எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்றாரு.
ஆனால் நீ நீ என்னை இப்போ தானே பார்த்த அப்படின்றாங்களா. ஆமாம், நான் உன்னை இப்போ தான் பார்த்தேன். உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால தான் நான் உனக்கு இந்த ரிங்கையும் போட்டு விட்டேன். இந்த ரிங்கை தயவு செஞ்சு கழட்டாத. ஏன்னா இது நான் உனக்கு கொடுத்த கிஃப்ட் மட்டும் இல்லை, நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். ஐ லவ் யூ அப்படின்றாங்களா. அது அப்படின்றாரா, இதுக்கு மேலே எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட ஷர்ட்டை அப்படியே கழட்டி விட்டுறாங்க பட்டன்லாம் ஒன்று ஒன்றா. திருப்பி ஜின்னோட செஸ்ட்லேயே ஆரம் கிஸ் பண்ணுறாரு. சின்னக்கா ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது, எனக்கு வேர்க்குது விடு அப்படின்றாங்களா. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லிப்லேயே கிஸ் பண்ணுறாங்க. ஆர்மிஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். அழுதாளுன் பாவையும் மயந்தாளுன் கண்களும் அதிகாலையின் கூடலில் சோகம் தீர்க்கும் போதுமா, நிழல் தேடிடும் ஆண்மையும் நிஜம் தேடிடும் பெண்மையும் ஒரு போர்வையில் வாழும் இன்பம் தெய்வம் தந்த சொந்தமா, என்னாயில் ரீங்கை நீயடி என்னாடி வேரடி, சுமை தாங்கும் எந்தன் கண்மணி என்னை சுடும் பணி, பிரித்திடும் இரவிலே உயிரே எதை தேடி அலைகிறாய், கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே அன்பே நீ வா. விழியில் அந்த தேடலும் மலையும் இந்த நெஞ்சமும் புரிந்தாலே போதுமே, 7 ஜென்மம் தாங்குவேன். அனல் மேலே வாழ்கிறாய், நதி போலே பாய்கிறாய், ஒரு காரணம் இல்லையே மீசை வைத்த பிள்ளை, இதை காதல் என்று சொல்வதா, நிழல் தாய்ந்து கொள்வதா, தினம் கொள்ளும் இந்த பூமியில் நிவரம் தரும் இடம். தென் நம்ம ஜின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜின்னப்போ எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, நீ என்னை விட்டு போக மாட்டல்ல அப்படின்னு கேட்குறாங்களா. இது உன் பர்த்டே விஷ், கண்டிப்பாக நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ஏதோ இந்த ரிங்கை நீ கழட்டாத வரைக்கும் நான் என்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்றாங்களா. ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா இந்த ரிங் நான் உன் கூட இருக்க மாதிரி சரியா, ஸோ நீ இதை கழட்டிட்டேன்னா அப்போ நீ என்ன தூக்கி எறிஞ்சிட்டேன்ல அர்த்தம். ஸோ இது இருக்க வரைக்கும் நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்றாங்களா. அப்படி இது உடஞ்சிருச்சுன்னா நான் உனக்கு வேறு வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணுறாரு. ஜின்னுக்கா அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. நம்ம 2 பேரும் இப்படி இருக்கிறது கரெக்டா, நீயும் நானும் பையன்ல அப்படிங்கிற மாதிரி மனசில் கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கா. அப்போ நம்ம ஜின்னை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. என்னாச்சு, எதனால் என்னை தள்ளி விட்டுற அப்படின்றாங்களா. நம்ம இப்படி பண்ணிட்டோம்ல, இது கரெக்டாக இல்லை தப்பான்னு எனக்கு தெரில, ஆனால் எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது அப்படின்றாங்க. எதனால் அப்படி சொல்கிற, உன் மனசில் இருக்க அந்த பொண்ணை நினச்சிட்டு நீ இன்னும் அப்படி இருக்கியான்னு கேட்குறாங்களா. அது அப்படியே வச்சுக்கலாம், நான் உண்மையாலுமே அவளை லவ் பண்ணிட்டேன் அப்படின்றாங்களா. நானும் தான் உன்னை உண்மையாக லவ் பண்ணேன் அப்படின்றாரு. என்ன சொல்கிற, நீ இப்போ தானே என்னை பார்த்த அப்படின்றாங்களா. ஆமாம், நான் உன்னை இப்போ தான் பார்த்தேன். நம்ம லவ் பண்ணுறது 5 வருஷமா இல்லை 6 வருஷமாங்கிறதுலாம் ஒன்றும் முக்கியம் கிடையாது. இப்போ பார்த்த அந்த செகண்டுமே அந்த அந்த நிமிஷத்தில் நமக்குள்ளே எவ்வளோ ஃபீலிங்ஸ் அவங்க மேலே இருக்கிறது அதுதான் முக்கியம் அப்படின்றாங்களா. ஆனால் இது ஜஸ்ட்டு அஃபெக்ஷன் தானே, இல்லை நமக்கு பார்த்த ஒரு பர்சனை அவங்க நம்மள கூட லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்னு தோணுதா, அதுதான் உண்மையான லவ். அவங்கள நம்ம எப்படினாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும், அதுதான் அப்படின்னு சொல்லிட்டாரா. அப்போ சிரிச்சுக்கிட்டே நம்ம பார்க்குறாரு. தென் 2 பேருமே இப்போ கிஸ் பண்ணுறாங்க. மார்னிங் ஆகிடுது. இப்போ நம்ம ஜின்னு எழுந்து நான் உன் வீட்டில் தான் இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. ஆமாம், நீ என் வீட்டில் தான் இருக்க, அது கூடவா தெரியாமல் என் கூட இருப்ப அப்படின்றாங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரா. சிரிக்கும் போது ரொம்பவே க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாரு. சரி வா, நான் உனக்கு ஏதாவது சமைச்சு தரேன் அப்படின்றாங்களா. உனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏதோ தெரியும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு ஏதோ சமைச்சு வச்சுருக்காரு. இது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாங்களா. நீ ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா, அதுக்கப்புறம் நல்லா இருக்கா இல்லையான்னு பாரு அப்படின்றாங்க. நம்ம ஜின்னுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க. ஜின்னு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து வராரு. அப்போ சொல்கிறாங்க, நீ ரொம்பவே அழகாக இருக்க, நீ எப்பொழுதுமே என் கூட இதே மாதிரி இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. நான் கூட அப்படி இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாரு. ஏன் அப்போது உனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்றாங்க. நம்ம ஜின்னு ஒரு மாதிரி தயங்குறாரு.
நீ இன்னுமே தயங்கணும்னு அவசியம் இல்லை. வேணும்னா உனக்கு நல்லா யோசிச்சு பாரு. உன் மனசில் என்ன தோணுதோ அதை பண்ணு. நான் உன்னை விட்டு என்றைக்குமே போக மாட்டேன், உன்னை விட்டும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு உன்னை பார்த்த உடனே அப்படின்றாங்களா, உனக்கு என்னை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு அதானே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்லிட்டாரா. ஆமாம், ஏன்னா நான் தான் வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம் வச்சேன் அப்படின்றாரா. நீ சொன்னாலும் சொல்லனாலும் நீ தான் வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் மறுபடியும் கிஸ் பண்ணுறாரு. சரி இந்தா இதை சாப்பிடு அப்படின்றாங்களா. ஆரம் சாப்பிட்றாரு. வா நீ நல்லாவே சமைக்கிறிய அப்படின்றாங்களா. ஆரம் லைட்டாக சிரிக்கிறாரு. எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாங்க. அப்போது ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரா. அப்படியே டக்குன்னு கையில் எடுத்தையும் மறைக்கிறாரு. என்ன மறைக்கிறா, காட்டு காட்டு அப்படின்றாங்களா. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கசக்கி போட்டுடுறாரு. ஜின்னு ஓடிப்பா அதை எடுத்து பார்க்குறாங்களா. பார்த்தா ஆர்டர் போட்டது அந்த பில்லு தான் இருக்குது. அப்போ நீ இதெல்லாம் கடையில் ஆர்டர் போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. நம்ம யாராவது தயங்கிக்கிட்டே, ஆமாம் எனக்கு சமைக்க தெரியாது, நான் எப்பொழுதுமே இங்கே சமைக்கிறதுக்கு ஆள் வச்சுருப்பேன், பட் நீ இருக்கவும் உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டேன், அதான் கடையில் ஆர்டர் போட்டேன் அப்படின்றாங்களா. ஜின்னுக்கு சிரிப்பு வந்துடுது. நீங்கள் கிட்டே இப்படி பொய் சொல்லி மாட்டிக்கிட்டியே, அப்போ ஃப்யூச்சரில் நீ தான் எனக்கு சமைக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. அது என்னை மன்னிச்சிடு, இனிமேல் நான் உன்கிட்ட பொய் சொல்லவே மாட்டேன் அப்படின்றாங்களா. ஆனால் சமைக்கிற விஷயத்தில் நீ பொய் சொல்லிட்டேன், நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா, நீ எனக்கு நிறைய சமைச்சு கொடுப்பேன்னு அப்படின்றாங்களா. ஏன் நீ எனக்கு சொல்லித்தர மாட்டியா, நம்ம 2 பேருமே சேர்ந்து சமைப்போம் அப்படின்றாங்களா. அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு முழிக்கிறாங்களா. நீ இன்னுமே அதுலேருந்து வெளியே வரலையா, உனக்கு இன்னுமே அந்த பொண்ணு ஞாபகமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. நம்ம சின்ன ஒரு மாதிரி சேடாக பார்க்குறாரு. ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாரு. ஆரம் ரிங் போட்டு விட்டது, ஆரம் அவர்கிட்ட பேசினது, அவருக்காக நான் எல்லாத்தையுமே மாற்றிப்பேன் அப்படின்னு சொன்னது, இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்க்குறாரு. அவருக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம நம்ம அந்த பொண்ணவே நினச்சிட்ருக்கோம், ஆனால் அந்த பொண்ணு 2ஆவதாக ஒரு ஆளை மாற்றிட்டு போயிட்டே இருக்கு. இன்னுமே நம்ம அந்த பொண்ணை மட்டும்தான் நினைக்கிறோம். நம்ம பண்ணுறது லவ்வா இல்லை அந்த பொண்ணு தான் வேணும்ன்ட்டு நிற்கிறோமா. ஆனால் நமக்கு முன்னாடி இப்படி நம்மளை லவ் பண்ணுற கேர் பண்ணுற ஒரு பர்சன் இருந்தோம், அவங்களுக்காக இவங்கள அவாய்ட் பண்ணுறோமே, இது தேவையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. பட் இருந்தாலும் ஒரு மாதிரி தயங்கிட்டே இருக்காரு. ஆரம்பப்போ நான் உன்கிட்ட எதுவுமே சொல்ல விரும்பலை, ஒரே ஒரு தான் பண்ண சொல்கிறேன். உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ண. உனக்கு என்ன பிடிக்கலையா, பரவாயில்ல, பிடிக்கலன்னு சொல்லு, நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனால் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், ஏன்னா நீ என்னோட லவ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிங் போட்டிருக்க அந்த இடத்துல கிஸ் பண்ணுறாரா. ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவன் என்னை இன்னுமே இவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கான், அப்போ இவனுக்கு உண்மையாலுமே என்ன பிடிச்சிருக்கு போலையே அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. அப்போ ஆரம் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு கால் பண்ணுறாங்க. ஜின்னு அப்படியே ஒட்டி கேட்குறாரா. அவன் எழுந்துட்டான், என் கூட தான் இருக்கான், அவனை நான் விட்டுறவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே அவனை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்த்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ யார்கிட்ட பேசுன அப்படின்னு சொல்லி ஜின்னு கேட்குறாங்க. உன் ஃப்ரெண்ட் கிட்ட தான், இங்கே பாரு அப்படின்றாங்களா. என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க. ஆரம் தூங்கவே இல்லை. அவங்க ஃப்ரெண்டு சொன்னதுக்காக 1/2 ஹவருக்கு ஒரு தடவை உங்கள் ஃபோனை எடுத்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அவர் இப்படி பண்ணுறான், இப்படி இருக்கான், தூங்குறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. இதை பார்க்கவும் ஜின்னுக்கு இன்னுமே ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. என்னடா இவன் நம்ம மேலே இப்படி லவ் வச்சுருக்கானே, இதுக்கு பேர் லவ்வா. ஆனால் நம்ம இவன் கூட கொஞ்சம் நேரம் தானே இருந்திருக்கோம், ஃபுல் டேன்னு கூட சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்ருக்காரு. அப்போ ஒரு மாதிரி இருக்குது. சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. இரு நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு நிற்கிறாரு. தென் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வெளியே ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு நின்றுட்டுருக்காரு. ஜின் என்னடா நல்லா தூங்குனியா, அம்மா பொண்ணு கேட்டாங்கடா அப்படின்றாங்களா. ஐயோ நான் வேறு மறந்துட்டேன்டா, இல்லை நான் சொல்லியிருக்கேன், நீ என் வீட்டில் தான் தூங்குனேன்னு சொல்லிட்டேன்டா அப்படின்றாங்களா. சரின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஒரு மாதிரி சேடாக பார்த்துட்டு கிளம்புறாரு. நம்ம ஜின் உள்ளே போயிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்டலாம் பார்த்துட்ருக்காங்க. அவங்க அம்மா அப்பாலாம் விஷ் பண்ணுறாங்க. அப்போ சந்தோஷமாக இருக்கார். திடீர்னு ஒரு மாதிரி சேடாக ஃபீல் பண்ணுறாரு. நம்ம ஜின்னோட ஃப்ரெண்டு இதை நோட் பண்ணுறாங்க. என்னாச்சடா ஜின் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. இல்லைடா எனக்கு எப்பொழுதுமே நான் ஹாப்பியாக இருப்பேன்ல, எல்லாருமே என் கூட தான் இருக்கீங்க, பட் ஆனால் எனக்கு ஏதோ மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குடா, என்னன்னு தெரில அப்படின்றாங்களா. நம்ம ஜின்னோட ஃப்ரெண்டுக்கு புரியுது, நீ ஆரம்ப மிஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக கேட்டுடுறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. ஏன்னா நம்ம ஜின்னு வந்ததுலேருந்து அந்த ரிங்கை மட்டும் தான் பார்த்துட்டே இருந்திருப்பார். எவ்வளோ கிஃப்ட் அங்கே வாங்கி வச்சுருப்பாங்க அவங்க அம்மா அப்பா கூட. ஆனால் அதெல்லாம் ஒரு டைம் கூட பார்க்கவே இல்லை, பார்த்துட்டு அப்படியே விட்டுருப்பாரு. ஆனால் வந்ததுலேருந்து அந்த ரிங்கை மட்டும்தான்டா நீ பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்களா. இப்போ நீ என்னடா சொல்ல வர, உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அவன்கிட்ட பேசி பாருடா அப்படின்றாங்களா. என்னடா சொல்கிற. ஆமாம் ஜஸ்ட்டு என்னால் முடியாது, நான் அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான், எங்கள் வீட்லேயும் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னேன். ஆனால் அவன் என்ன தெரியுமா பண்ணான், நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெளியே தங்கிக்கிறீங்களா, எனக்கு முக்கியமான ஒரு பர்சன் ஸ்டே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு உனக்காக இப்படி பண்ணுறான்டா அப்படின்றாங்களா. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க.
ஆமாம், ஏன்னா என் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கெஸ்ட் வராங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவை அமுச்சு விட்டான்டா, வெளியே போய் தங்கிட்டு இருக்காங்கடா இன்னைக்கு ஃபுல்லாக அப்படின்றாங்களா. ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா சொல்கிற, எனக்காக அப்படி பண்ணானா அப்படின்றாங்க. ஆமாம் உனக்காக தான். அப்புறம் அவன் தூங்கவே இல்லை தெரியுமா, நீ நல்லா தூங்கிட்ட. ஆனால் அவன் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தான். நம்ம ஜின்னு யோசிக்கிறாரு, நான் எங்கே தூங்குனேன், ஆனால் நான் அவனை பார்த்துட்டு தானே இருந்தேன், அப்புறம் எப்படி அவன் ஃபோனை யூஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஜின்னு யோசிச்சு பார்க்குறாரு, ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு தடவை எனக்கு ஒரு மாதிரி காற்று இல்லாத மாதிரி இருக்குது, நான் போய் காற்று வாங்கிட்டு வரேன்ட்டு சொல்லிட்டு ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு தடவை 3 டைம்ஸ் போயிருப்பாரு. இதை மட்டும் நம்ம ஜின் நல்லா நோட் பண்ணியிருப்பாரு. அப்போ இதுக்கு தான் அவன் போனானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. ஏன்டா சிரிக்கிற அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, நீ போய் அவன்கிட்ட உன் லவ்வை சொல்லு அப்படின்றாங்களா. இதுக்கு மேலே நான் வெயிட் பண்ண விரும்பலை, என் லவ்வை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் ஆரம்க்கு கால் பண்ணுறாங்க. ஆரமும் அட்டன் பண்ணுறாங்க. நான் உன்னை பார்க்கலாமா அப்படின்றாங்களா. நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், கீழே வா அப்படின்றாரு. என்ன சொல்கிற, எனக்காக வெயிட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஆரம் அங்கே தான் நின்றுட்டுருக்காரு. ஜின் அவங்க அம்மா அப்பா கிட்ட நான் வெளியே போயிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாரா. எனக்கு இந்த ரிங்கை கலட்ட மனசு வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கிட்டே சொல்கிறாரு. அப்போ நீ என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்றாங்களா. அந்த ரிங்கை கெஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த ரிங்கை மட்டும் தான் நீ கெஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. நீ ஓப்பன் பண்ணாதானே என்னால் உள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆரம் ஓப்பன் பண்ண அடுத்த நிமிஷமே உள்ளே போய் நல்லா உட்காந்துக்கிறாரு. உட்காந்துட்டு ஐ லவ் யூ, நானும் ரொம்பவே மிஸ் பண்ணேன் ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணுறாங்க. ஆர்மிஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட ஃபர்ஸ்ட் டே நைட் நம்ம நாம்ஜின் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.